உள்ளமெல்லாம் உருகுதையா முந்த நண்பை நினைக்கையில, தன்னால கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னால கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெல்ல பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்ல பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. கருவினில் அனாதையானேன், தெருவினில் நான் கிடந்தேன், அருகினில் வந்து என்னை அழைத்து கொண்ட அன்பு தெய்வமே. அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறப்பேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறப்பேன். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். மனுஷர்கள் நமக்கு என்னதான் செய்தாலும் கூட கடவுள் நம்மோடு இருக்கிறார். மனுஷர்கள் நமக்கு எவ்வளவு தீமைகள் செய்தாலும், நம்மை எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுள் நம்மை உயர்த்துகிறார். அப்படியாக யோசேப்புடைய வாழ்வை நாம் பார்க்கிற பொழுது, யோசேப்பின் சகோதரர்கள் அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். ஆனால் யோசேப்பு கடவுளை பற்றிய நம்பிக்கையில நிலைச்சிருந்தான். எந்த சூழ்நிலையிலும் கடவுளை விட்டு விலகல. அவன் ஒருபோதும் கடவுளை விட்டு தூரம் போகல. எந்த துன்பம் வந்தாலும் அவன் கடவுளை நினைத்தான். கடவுள் அவனோடு இருந்தான். கடவுளை பற்றி நம்பிக்கையில யோசேப்பு இருந்ததுனால அந்த யோசேப்பு எகிப்தின் நாட்டிற்கு அதிபதியாக அவன் உயர்ந்தான். காரணம், கடவுள் அவனோடு இருந்ததுனால. கடவுளை விட்டு அவன் பின்வாங்கி போகல. மனுஷர்கள் நமக்கு என்ன தீமை செய்தாலும் கூட கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுள் நம்மை பலப்படுத்துகிறார். மனுஷர் நம்மை கீழே தள்ளினாலும் கூட கடவுள் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அவரை பற்றும் நம்பிக்கையில நாம் நிலையாய் நிலைத்திருக்க வேண்டும். உனக்கு எதிராக எழுவும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த ஆயுதமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சதி திட்டமாக இருந்தாலும் கூட இயேசு ஆண்டவர் அதை மாற்றி போடுகிறார். ஏனென்றால் நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னையே வெளியாக ஒப்பு கொடுத்தார். அவர் தன்னையே வெளியாக ஒப்பு கொடுத்து மரணத்தை சந்தித்து மரணத்தை வென்று 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து நம்மை கூட அவரோடு கூட பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கிறார். கடவுளோடு வாசமாயிருக்கிற அந்த நிலை வாழ்வை இயேசு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எந்த நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட வீழ்ச்சி வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கூட நாம் பயப்படாமல் சோர்ந்து போகாமல் கடவுள் என்னோடு இருக்கிறார், கடவுள் என்னை பாதுகாக்கிறார், கடவுள் என்னை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையில் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் நம் மீது ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நம்மை வழிநடத்துகிறார். அப்படி வழிநடத்துகிற போது நமக்கு போராட்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த இயேசு உங்களோடு இருக்கிறார். வேதம் இப்படியாக சொல்கிறது. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் 1வது பகுதி இப்படியாக சொல்கிறது. ஆதலால் நீங்கள் அல்ல, கடவுளே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினவர். ஆம், எனக்கு அன்பானவர்களே, மனிதர்கள் நம்மை கீழே தள்ள பார்த்தாலும், கீழே தள்ளினாலும் கடவுள் நம்மை உயர்த்துகிறார். அவருடைய சித்தம் நம்மோடு இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படியாக நம்மை நடத்துகிறார். நாம் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவரை நம்பி அவருக்குள்ளாக நாம் தொடர்ந்து வாழ்வது கடவுள் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தையின்படியாக நாம் தொடர்ந்து விசுவாச வாழ்வை வாழ்வோம். கடவுளை பற்றும் நம்பிக்கையில் நாம் நிலைத்திருப்போம். கடவுள் உங்களை உயர்த்துவார். ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன்.